Hi friends, welcome to Gentak channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் டெஸ்ட் கொஸ்டின் தான். 1லேருந்து 50 வரைக்கும் ஏற்கனவே கொடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம 51லேருந்து மீதி இருக்கிற கொஸ்டின் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கொஸ்டினில் நான் கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுக்க போகிறது கிடையாது, கொஸ்டின் தான் கொடுக்க போகிறேன். இதில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் தெரியுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் வித் ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் வீடியோவில் கமெண்டில் கொடுக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஆன்சர் நான் கொடுக்குறேன். ஓங்கு இரும்பரப்பின் வங்கை ஈட்டத்து தொண்டியார் என்னும் செயலோடு இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான முறையில் அமைந்த சொற்றொடரை தேர்க. இதில் எது சரியான முறையில் அமைஞ்சிருக்குங்கிற சொற்றொடரை தேர்வு செய்யும். மலைபடுகடாம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அடுத்து பொறுத்துக. செவ்வழிப்பன், மணமுலா, குறும்பு, சிறுகுடி. கீழ்காணும் கூற்றுகளை காண். உருமி என பொதுவாக அழைக்கப்படும் தேவதும்பி தேவாரத்துக்குரிய இசைக்கருவியாகும். பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்று அழைக்கப்படுகிறது. கரகாட்டத்தின் துணையாட்டமாக மயிலாட்டம் பார்க்கப்படுகிறது. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செங்குந்தம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் லடலாக்குடியை சேர்ந்தவர். பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க சீராபுராணத்துக்கு 25 நாட்களில் உரை எழுதியுள்ளார். இதில் எது சரி எது தவறுன்னு குறிப்பிடணும். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் நாள் ஆங்கிலேயரை வென்று இந்தியாவின் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்னும் இடத்தில் மூவர்ண கொடியை ஏற்றியது. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. அப்துல் காதர். இந்த கூற்றிலே எது சரி தவறுன்னு கண்டுபிடிக்கணும். ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. மான், தாமரை, தாமரை, மான். விடை தெரியவில்லை. இதில் எது சரியான பொருளுங்கிறத கண்டுபிடிக்கணும். கீழ்காண்பவற்றுள் பொதுமொழி எது? பூக்கொடி வள்ளி என்பதன் சரியான இலக்கண குறிப்பை தருக. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இறந்து வேட்பவருக்கு இல்லை என்னாது வாரி வழங்கும் செல்வர்களை போன்றது வெள்ளம். நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் துணிமை போல் உள்ளது. எந்த கூற்று சரி எது தவறு? கீழ்காணும் பயன்பாட்டு தொடர்களுள் செய்வினை தொடர் எது? பொருந்தாத இணையை தேர்க. இதில் எது பொருத்தம் இல்லாத இணையோ அதை சொல்லணும். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்த கூற்றில் எது சரி தவறுங்கிறத கண்டுபிடிக்கணும். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதிய நூல் எது? எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகிறது. அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கீழ்காணும் கூற்றுகளை காண்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் மகாகவி பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் பாரதியார். ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா யார் கூறியது? பாரதியார். இதில் எது சரி எது தவறுன்னு சொல்லணும். பொழுதேற பொன்பரவும் பொன்பரவும் என்ன சொல்லின் பொருள் யாது? பொழுதேற பொன்பரவும். இதில் பொன்பரவுங்கிறதோட பொருள் என்ன? கீழ்காண்பவற்றில் வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. பொருந்தாத இணையை தேர்க. இதில் எது பொருத்தம் இல்லையோ அதுக்கு தேர்வு செய்யணும். கீழ்காணும் பகுபத உறுப்பிலக்கணங்களில் சரியான இணை எது? இதில் எது சரியான பகுபத உறுப்பிலக்கணத்தோடு இருக்குன்னு பார்க்கணும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பூவாவது காய்க்கும் மரம் உள்ள. இதுக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும். இதில் ஆன்சர் கொடுத்துருக்கோம், நமக்கு அதுக்கு விடை கொடுத்துருக்காங்க. விடைக்கேற்ற வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்த கூற்றில் எது சரி தவறுன்னு கண்டுபிடிக்கணும். அல்லர் பலனத்த அறக்காமல் வாயவில்லை. இவ்வடியில் வயலை குறிக்கும் சொல் எது? கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை சேர்வையாட்டம். சேர்வையாட்டத்தை இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துகின்றனர். கீழ்காண்பவற்றில் வேறுபட்டது எது? கீழ்காணும் சொற்றொடர்களுக்கு தவறானதை தேர்க. திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன். இஃது எவ்வகை தொடர்? நுணங்கி கேள்வியர் அல்லார் வணங்கி வாயினர் ஆதல் அரிது. இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள நயத்தை காண்க. கீழ்காணும் கூற்றுகளை கண்டுணர்ந்து பொருந்தாத ஒன்றை தேர்க.
கிறித்துவத்திற்கு முன் தோன்றி கிறிஸ்துவின் வருகையை அறிந்த முன்னோடி யார்? பிரித்தெழுதுக. வெண்கொற்றர் குடை. மாங்காய்கள் மட்டுமே வடுபடுவதில்லை எங்கு? தலைமுறைக்கு ஒரு மட்டும் மலர்வது எது? தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதை கீழ்காணும் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பொருந்தாத இணையை தேர்க. பஞ்சபூதங்களில் முதலாவதாக கருதப்படுவது எது? கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை என்னும் இடம்பெற்றுள்ள நூல் எது? கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்த 3 கூற்றில் எது சரி எது தவறு? பொறுத்துக. நடலை, கேளல், மடங்கல், உழுவை. சீராப்புராணம் எத்தனை விருத்தாப்பாக்களை கொண்டது? கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்த 2 கூற்றில் எது சரி தவறு? அதே மாதிரி அடுத்த கொஸ்டினும் அதே கூற்று தான், எது சரி தவறு. அதாவது இந்த கூற்று 1 கூற்று 2 கொடுத்துருக்காங்க. மேற்காணும் கூற்றுகளுக்கு பொருத்தமான நூலை தேர்வு செய்யணும். இந்த 2 கூற்றும் எந்த நூலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நூலை தேர்வு செய்க. பொருத்தமான நூலை தேர்வு செய்க. தமிழ் மொழியை இரவாத நிலை தரும் என்றவர் யார்? இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? கீழ்காணும் கூற்றுகளுள் வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. இதில் எது வேறுபட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பொருந்தாத இணையை தேர்க. பொறுத்துக. ஆஸ்தட்டிக், இன்ஸ்டிங்க்ட், கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஆர்டர் ஆஃப் நேச்சர். புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இத்தொடருக்கு உரியவர் யார்? குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கத்தின் எத்தனை பாடல்களுக்கு பரதிமாற் கலைஞர் உரை எழுதியுள்ளார்? பாஞ்சாலி சபதம் பாகங்கள், சுருக்கங்கள், பாடல்கள் முறையே எத்தனை? அதில் எத்தனை பாகங்கள், எத்தனை சுருக்கங்கள், எத்தனை பாடல்கள் இருக்கு? மானவிஜயம் கீழ்காணும் யாருடைய நூலை பின்பற்றி எழுதப்பட்டது? கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்த 2 கூற்றில் எது சரி தவறு? பொருந்தாத இணையை தேர்க. தமிழின் இதயம், சிரிப்பின் நிழல், குழந்தை செல்வன், விடை தெரியவில்லை. திருவிளையாடற் புராணத்தின் மதுரை காண்டம் எத்தனை பாடல்களை உடையது? உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. இக்கூற்று யாருடையது? கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்த கூற்று 4ல் எது சரி தவறு? ஆனந்தரங்கன் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சித்திரகுப்தனை போல் ஒன்றிவிடாமல் குறித்து வைத்துள்ளார் என்று ஆனந்தரங்கரை புகழ்ந்தவர் யார்? நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வமில்லை என்று உணர்வோடு ஆட்சி செய்தவர் யார்? கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்த 4 கூற்றில் எது சரி தவறு? இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை காண்க. சந்தி பிழையற்ற தொடரை தீர்க. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இதில் எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம 50லேருந்து 125 வரை கொஸ்டின் வரை இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஏற்கனவே 1லேருந்து 50 கொஸ்டினுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அதுக்கான விடையும் போட்டாச்சு. வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.